ரஷ்யா மீதான பழிவாங்கல் நடவடிக்கை இனி தீவிரமடையும் என உக்ரைன் சுதந்திர தினத்தன்று ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சூளுரைத்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் அதிரடியாக ஊடுருவலை முன்னெடுத்த உக்ரைன் படைகள் உலக நாடுகளுக்கு வியப்பை அளித்ததுடன் ரஷ்யாவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்றைய தினம் உக்ரைனின் 33வது சுதந்திர தினத்தன்று காணொலி ஒன்றில் உரையாற்றியுள்ள ஜெலன்ஸ்கி, குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனின் நடவடிக்கை என்பது வடக்கில் ரஷ்ய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு தடுப்பு தாக்குதல் என தெரிவித்துள்ளார். அத்துடன் குர்ஸ்க் தாக்குதல் என்பது உக்ரைனின் தற்போதைய நிலையில் மிகவும் சிக்கலான விடயம் என்றும், ஆனால் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் உக்ரைனுக்குள் எதிரிகள் என்ன கொண்டு வந்தனரோ அதையே அவர்களின் நாட்டுக்கும் உக்ரைன் திருப்பி அளித்துள்ளதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அத்துடன் உக்ரைனில் தீமையை விதைக்க நினைக்கும் எவரும் அதன் பலனை தங்கள் நாட்டில் அறுவடை செய்வார்கள் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யா மீதான உக்ரைனின் ஊடுருவல் நடந்து 2 வாரங்களில் 230 கைதிகளை விடுவிக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது. ரஷ்யாவுக்குள் உக்ரைன் படைகள் முன்னேறி வந்தாலும் அதேபோன்று உக்ரைன் பகுதியிலும் ரஷ்யா முன்னேற்றம் கண்டுள்ளது. இதனால் உக்ரைனின் மிக முக்கியமான பொக்ரோஸ்க் பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவுக்குள் தீவிர தாக்குதலை முன்னெடுக்கும் பொருட்டு நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த மேற்கத்திய நாடுகளிடம் உக்ரைன் அனுமதி கோரியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.